18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பசாமியை பார்த்தும் பார்க்காதது போலவா போகிறாய்? என்னை உதாசீனம் செய்யும் இடங்களில் நான் அல்ல, என் நிழல் கூட நிற்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. பலமுறை நான் உனக்காக நல்லது செய்ய வரும்போதெல்லாம் நீ இப்படியே என்னை தாண்டி தாண்டி போனதாலதான் உனக்கான நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்காமலே இருந்தது. ஆனா இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்பதற்காக நீயும் ஓடி வந்து விட்டாய் தானே. இனிமே உனக்கு எதிராக இருக்கும் அத்தனை பேரையும் அடக்கி உன் ஆசைகளை உன் வாழ்வில் அழகாய் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போலதான் நடக்க போகுது. எப்போ பிறக்க போறோன்னு தெரியாம பிறக்கிற மனுஷன் எப்போ சாக போறோன்னு தெரியாமல் இறந்து விடுவான். ஆனால் நடுவில் வாழ்க்கையை எப்படி வாழணும் எப்போ வாழணுன்றதெல்லாம் சரியாக தெரியும் தானே. பிறகு என்ன, உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல நடத்தி கொண்டு சந்தோஷமாய் சிறப்பாய் வாழ்வதற்கு தயாராக என் தங்கமே. உன்னை காயப்படுத்துற வாய்ப்புகளை அடுத்தவருக்கு கொடுத்துட்டு அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க நினைச்சு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. உன்னை காயப்படுத்தும் உரிமையை நான் யாருக்கும் எவருக்கும் கொடுக்கவில்லை என் செல்லமே. உன்னுடைய மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுத்தி இருக்கிறவங்க கிடையாது. எப்போதும் உனக்கு எவ்வளவு யார் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுன்ற அளவுக்கு நீ சரியாக கௌரவமாக தலை நிமிந்து நடக்கக்கூடிய தன்மானம் கொண்ட ஆளாக இருந்துவிடு. உன் வாழ்க்கையில உண்மையான முன்னேற்றம் வரதான் போகுது. இப்போ வேணும்னா ஒன்றும் நடக்காதது போல இருக்கலாம். மெதுமெதுவாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நிச்சயமாய் உனக்கான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் மறுமலர்ச்சியான வாழ்க்கையும் நான் உனக்கு அமைச்சு கொடுக்கிறேன். பொறுமையை இழக்கும் எதுவும் நல்லதாக முடிவதில்லை. நீ பொறுமையோட இருந்தீனா நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் உனக்கு அமைச்சு தருவேன். ஒருத்தரை மன்னிக்கிற அளவுக்கு நீ நல்லவனாக இரு. ஆனால் மறுபடியும் அவர்களை நம்பும் அளவுக்கு முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. உனக்கு பிடித்த உறவோ நபரோ யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட நல்லா பேசு பழகு. ஆனா எதுவா இருந்தாலும் அளவோட இருக்கணுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்கு பிடித்த உறவுகளிடம் போய் அவர்களுடைய நிறை குறையை பத்தி நீ கேட்கவோ பேசவோ வேணாம். ஏன்னா ஒருவரிடம் நிறை குறைகளை பற்றி பேச ஆரம்பிச்சாலே அந்த உறவு அதிக நாள் நீடிக்காமல் பாதியிலேயே விட்டு போய்விடும். அதனாலதான் ஒருத்தரை பத்தி அளவுக்கு அதிகமா நீ தெரிஞ்சுக்காம அவர்களுடைய ரகசியங்களை பத்தி அறிஞ்சுக்காம யார உனக்கு எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு பேசி பழகு. எல்லாமே ஒரு அளவோட இருந்தா எதுவும் ஏமாற்றமாகவோ தப்பாகவோ தவறாகவோ போகாதுதானே. பல விஷயங்களை நீ செய்ய முயற்சி செய்யும் போது அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். இது செஞ்சு முடிக்கவே முடியாதுன்றது போல இருக்கலாம். ஆனா நீ முயற்சி செய்ய ஆரம்பிச்சினா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சாதாரணமாக உன்னால் முடித்துவிட முடியும் என் செல்லமே. உன்னிடம் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். அதையும் தாண்டி ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி உன்கிட்ட நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்றாற் போல அவர்களை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக நீயும் இருந்துவிடு. உனக்கு மரியாதை கொடுக்கிறவங்களுக்கு நீயும் திரும்பி மரியாதையும் பணிவையும் காட்டு. ஆனா உனக்கு மரியாதை கொடுக்காதவர்களை நீ திரும்பி கூட பார்க்காதே என் தங்கமே. இப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ரொம்ப மாறி போயிட்டாங்க. காலம் எவ்வளவோ முன்னேறுது, உலகம் எவ்வளவோ மாறுது, எல்லாம் சரிதான். அதுக்காக வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நாயை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு நடுவுல உட்கார வச்சு அதுக்கு தனித்தனியா சாப்பாடு விருந்துன்னு கவனிக்கிறாங்க. ஆனா தன்னை நன்றாக விருந்து சாப்பாடு போட்டு கவனிச்ச தாயை வீட்டின் வெளியே உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு இது நன்றி கெட்ட மனிதர்கள் நிறைந்த கலியுக காலமாக மாறிட்டதுன்றதை பார்க்கும் போதே எனக்கும் கவலையாக தான் இருக்குது. வீட்டிலே நாயும் வீட்டின் வெளியே தாயும் இருப்பதெல்லாம் இந்த கலிகாலத்திற்கு அவசியமான செயலான்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். கலிகாலம் முத்தி போச்சுன்றது இப்போதாவது உனக்கு தெரிகிறது தானே. ஏன்னா இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்லாம போயிடுச்சு. கெட்டதும் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களும் அதிகரித்து விட்ட இந்த உலகத்தில் இனிமேலும் தவறுகளை நிரந்தரமாக நான் விட்டு வைக்க மாட்டேன் என் தங்கமே. யாருக்கு எதை எப்போது எப்படி திருத்தணுமோ, யாருக்கு எந்த வழியில போய் புத்தி சொல்லணுமோ அதை நான் சரியாய் சிறப்பாய் செஞ்சு முடிக்க போறேன். நீ செய்யற நல்ல விஷயங்களை அடுத்தவங்க ரசிக்கல பாராட்டலங்கிறதுக்காக செய்வதை நீ நிறுத்தி கொள்ள வேண்டாம். நீ பாட்டுக்கும் வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னுடைய கஷ்டத்திற்கும் நீ பட்ட துன்பங்களுக்கும் முயற்சிகளுக்கும் முன்னேற்றத்திற்கான விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில கொடுப்பேன். சுட்டெரிக்கும் சூரியனை யாரும் ரசிக்கலங்கிறதுக்காக சூரியன் உதிக்காமல் நின்று விடுகிறதா என்ன? தினமும் அது பாட்டுக்கு காலையில் அதன் வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்திற்கு வந்து வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது போல நீயும் உன் வாழ்க்கையில செய்யற நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இரு. இந்த உலகத்தில் விலைமதிப்பற்ற செல்வமாக எது இருந்தாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய பலம் மிகுந்த அறிவெனும் ஆயுதத்தையும் பொறுமையெனும் மிகச்சிறந்த பொக்கிஷத்தையும் எப்போதும் உனக்குள்ளேயே வச்சுக்கோ. யார்கிட்ட எப்போ பேசினாலும் பேசிட்டு யோசிப்பதை விட யோசிச்சுட்டு பேசக்கூடிய ஆளாக நீ இருந்தினா
எந்த பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில வராது. யோசித்து பேசுவது என்பது அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாக இருக்கும். சந்தோஷத்துக்காக தன் மனதை கண்டபடி அலைவாய விடுபவன் சமாளிக்கவே முடியாத பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவான். நீயும் தேவையில்லாம பிரச்சனைகள்ல மாட்டிக்காம எல்லாத்தையும் சரி செஞ்சு சமாளிச்சு சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வேலைகளை செய்யப்பார் என் செல்லமே. நீ தப்பே செய்யாம ஒருத்தர் உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீ உன்னை பத்தி நியாயப்படுத்தி பேசாதே. ஏன்னா நீ தப்பேதும் செய்யற, அப்படி இருந்தும் அவங்க உன் மேல பழி போடுறாங்க, உன்னை குறை சொல்றாங்கன்னா அவங்க அதை தெரிஞ்சே செய்யறாங்கன்னு தான் அர்த்தம். அவர்களிடம் போய் நீ உண்மை கேட்ட, நியாயம் கேட்ட, நீதி கேட்டேனா அதுக்கும் அவங்க ஒரு கதையைத்தான் உருவாக்குவார்கள். வாழ்க்கையில ஒவ்வொருவரும் கபடி வீரனைப் போலதான் இந்த உலகத்துல வாழ வேண்டியதா இருக்கு. தன் காலை வாரி விடுபவர்களெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் தன் வாழ்க்கையின் வெற்றி கற்றை தொட முடியும். உன்னை எதிர்த்து வருபவர்களையும் உனக்கு எதிராக வருபவர்களையும் கண்டுகொள்ளாமல் எல்லாத்தையும் தாண்டி வெற்றி கயிற்றை தொட தயாராக என் செல்லமே. துன்பத்துல கிடைக்கும் அனுபவங்களை எல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டினா துணிச்சலும் தைரியமும் தானாக வந்துடும். நான் கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது, எல்லாமே எனக்கு சரியா நடந்துடணும்னு நீ என்னிடம் வேண்டுதல் செய்வதற்கு பதிலாக என்ன நடந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் துணிவையும் எனக்கு கொடுங்கன்னு நீ கேளு. நிச்சயமா உன் விருப்பம் போலவே நான் உன் வாழ்க்கையை அழகானதாய், அற்புதமானதாய், சந்தோஷமாய், வெற்றிகரமானதாய் அமைத்து தருவேன். யாரையும் அடக்கி ஆளணுன்ற ஆசை உனக்கு கிடையாது. அதே நேரத்துல எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை என் செல்லமே. நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோட தைரியமாக உன் வாழ்க்கை வாழ ஆரம்பி. இன்ப துன்பம் எது வந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையோட இரு. ஒருபோதும் கண்டதையும் நினைத்து கவலைப்பட்டு உன் மன அமைதியை இழந்து விடாதே என் செல்லமே. நேத்தைக்கு ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு அதன் மூலமா இன்னைக்கு அவங்க உன்கிட்ட பேசலைனா அது உண்மையான உறவாக இருக்காது. அதே நேரத்தில் உண்மையான உறவுகள் நீ என்னதான் தவறு செஞ்சாலும் சண்டை போட்டாலும் உன் மீது பாசம் காட்டுவதையும் பேசுவதையும் ஒருபோதும் நிறுத்த மாட்டாங்க. நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பிடிக்கலைனா அமைதியா அவர்களை விட்டு விலகிப்போ. தேவையில்லாமல் உன் நிம்மதி அங்கு பலியாகாது தானே. ஏன்னா நீ யார்கிட்டையாவது சண்டை போட்டாலும் சரி, யாரையாவது உனக்கு பிடிக்காமல் போனாலும் சரி, அல்லது யார்கிட்டையாவது பேசாம இருந்தாலும் சரி, அதை நினைச்சு கவலைப்படக்கூடிய முதல் ஆளாக நீதானே இருக்கிறாய். அப்படி நீயே உன் நிம்மதியை குலைச்சுவதற்கு பதிலாகாமல் எப்போதும் எல்லா இடங்களிலும் பொறுமையாக பொறுத்துப்போ. ஒரு விஷயமோ ஒரு மனிதரோ ஒத்து வரலைனா அந்த இடத்தை விட்டு விலகி போயிடணும். கூடிய சீக்கிரம் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உனக்கு ஏற்றாற் போல மாறத்தான் போகுது. சில பேரு அவங்களுக்கான காரியம் நடந்தா ஒரு மாதிரியும், அவங்க நினைச்சது நடக்காத போது வேற மாதிரியும் இருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல சில பேருடைய வார்த்தைகளும் தடிக்கும், சில பேருடைய முகங்களும் முகமூடி கிழியக்கூடிய நடிப்பாக இருக்கும். யார் எப்போது எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நீயும் நடந்து கொள் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். நல்ல நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காம, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொண்டு உனக்கான நல்வாழ்க்கையை அமைத்து கொள்ள தயாராகு. நீ ஆள் எப்படிப்பட்டவன்றதை முதல்ல நீயே சுய பரிசோதனை செய்து கொண்டு உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கான வேலைகளை செய்.